வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜெமினியோட ஏஐ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில ப்ராம்ப்ட் கொடுக்கறது மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு சில இமேஜஸை பார்த்தீங்கன்னா அது கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, அது எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 இமேஜ் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு காமிக்கிறேன். தென் அதை நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பற்றி உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஓகேங்களா, தென் அதுக்கான ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ப்ரைவேட் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ண வேணாம். ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுற இமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா 1-2 ஜஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் ஃபோட்டோஸ் ஏதாச்சும் தனியாக வச்சுருக்கீங்க அல்லது பொண்ணுங்கள்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ண இமேஜஸ். தென் இதை பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணேன். அதே நான் ப்ராம்ப்ட்டை மாற்றி கொடுத்துட்டோன்னு வைங்களேன், நமக்கு வேறு மாதிரி வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு நம்ம கூகுள் க்ரோம் போய்க்கணும், இல்லை ஜெமினி ஆப் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம்லேயே பார்த்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ கூகுள் க்ரோம் போய்ட்டு ஜெமினி அப்படின்னு டைப் படித்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஓகேங்களா, ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் ஹலோ கிரியேட்டர்ஸ்னு இருக்குது. இது என்னோட மெயில் ஐடி. ஓகேங்களா, அது போட்டு லாகின் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆஸ்க் ஜெமினின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு 2 டாட் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் க்ரியேட்டிவ் இமேஜஸ் அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இமேஜ் ஆட் பண்ணுவோம். டெஸ்கிரிப்ஷன் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் ஐக்கான் ஆட் பண்ணி அப்லோட் ஃபைல் கொடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு ப்ராம்ப்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட்டை பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராம்ப்ட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் ஸோ அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் கொடுக்கும். எனக்கு இப்போ நெட்டு டவுனாக இருக்குது, அதனால் பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் அப்லோட் ஆகலை. ஸோ ஒன்ஸ் அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் இந்த சென்ட் பட்டன் அழுத்திட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது சென்ட் ஆகிடும். ஓகேங்களா, சென்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா அது ப்ராம்ப்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அமுச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அ செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, ஸோ நான் அது முடிச்சுட்டு நமக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டிங் இமேஜ் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது என்னோடய பழைய இமேஜ். இது நமக்கு எப்படி க்ரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஜென்ரேட்டிங் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நமக்கு இது பார்த்திங்கன்னா லைவாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் லைவாக பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்து யூஸ் பண்ணுங்கள். சொன்ன மாதிரியே நீங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ்லாம் இங்கே அப்லோட் பண்ண வேணாம். ஸோ ஒரு சில ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணுறது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நான் கொடுத்த இமேஜும் அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு கன்வெர்ட் ஆகி வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் அப்படியே வந்திருக்குங்க. இதை நம்ம அப்படியே டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். பட் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்பலாம் கண்டதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்க வேணாம். இதில் நம்ம தமிழ்லையும் ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி பண்ணி அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துரும். ஒன்ஸ் நம்ம லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணுறோன்னு வைங்களேன், ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகிட்டு அந்தந்த லாங்குவேஜ் என்ன கொடுக்குறோமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுவும் பார்த்திங்கன்னா மாறிக்கும். ஓகேங்களா, இதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஏஐ ஃப்யூச்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோஸ் இமேஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து மெஷின் லேர்னிங்கு கொடுத்துட்றாங்க. ஸோ ஒன்ஸ் அது லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா இதை வச்சு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை அவங்க பேக்ரவுண்டில் பண்ணுவாங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் சொல்லாமல் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா இதில் ஏதோ ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நல்ல வீடியோட பார்க்கலாம். பை பாய், டேக் கேர்.